பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையாக ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு புதிய மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தை தான் நம்மை ஒவ்வொரு முறையும் எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கிறது, ஒரு உறுதுணையாக இருக்கிறது. நாம் மேன்மைக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட நிறைய சூழ்நிலையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும். பாருங்கள், இந்த நாட்களெல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு பாடங்களை படித்து அந்த எக்ஸாமினேஷனில் வெற்றி அடைய வேண்டும் என்று எத்தனையோ பெற்றோர், எல்லா பெற்றோருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. என் பிள்ளைகள் வெற்றியின் பாதையில் இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல முன்னேற்றத்தில் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு கர்த்தர்களை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், நிறைய வாஞ்சு இருக்குது, விண்ணப்பம் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் அது தேவையானது. ஆனாலும் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் அவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் செய்யும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த, உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். இப்பொழுதும் பாருங்கள், கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 நாளாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, 5000 பேருக்கு மேலே அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த நாட்கள் முடிந்து அவர்களை அனுப்பிவிடும் பொழுது ஆண்டவர் போஷிக்கும்படி சித்தம் கொண்டார். சோர்ந்து போய்விடுவார்கள் என்று சொல்லி, இந்த உலகத்தில் நாம் அநேகத்தில் சோர்ந்து போகிறோம். நம்மை சரியாய் போஷிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை நல்ல மேன்மை ஆவதற்கும், நமக்கு மீதியான துணிக்கை பார்ப்பதற்கும் வழிகடாமல் அல்லது தடைகளை பார்க்கிறோம். வியாபாரத்தில், குடும்பத்தில், வேலையில், சம்பாத்தியத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கிறதில்ல, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ பணம் இருந்தாலும் கடன் அடைக்க முடியல, இப்படி பற்றாக்குறையை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளையினிடத்தில் 5 அப்பம் 2 மீனை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாங்க, உங்களுடைய வியாபாரத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னிடத்தில் கொண்டு வாங்க, உங்களுடைய வீட்டு காரியம், உங்களுடைய குடும்ப காரியம், உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் என்னிடத்தில் கொண்டு வாங்க. உங்களுடைய பலவீனம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம், உங்களுக்கு என்னென்ன யுத்தங்கள் சத்துரு கொண்டு வரான், எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பலத்திலோ பராக்கிரமத்திலோ எதுவும் நடக்காதுன்னு தெரியும். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது அதை கையில் வாங்கி அந்த வல்லமையை அவர் காண்பிக்கிறார். கையில் வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர். பாருங்கள், ஆண்டவர் ஊழியம் செய்த காலத்தில் வியாதியஸ்தர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாங்க, பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தாங்க, வேதனையானவர்களை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் தொட்டார், வல்லமை வெளிப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள், மீதியான துணிக்கு எடுக்க செய்வார். ஆசீர்வாதத்தில் நிரப்பி மற்றவர்களுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு மீதியான துணிக்கு எடுக்கிற அளவுக்கு நீர் எங்களை நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபிக்கிற எல்லா குடும்பத்திலும், வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய ஆண்டவரே கையின் பிரயாசத்திலும் ஒரு வல்லமை இறங்கும்படி உமது கரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் இதை தொடுங்கப்பா. குடும்பத்தை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க, சிறு பிள்ளைகள் ஞானத்தை தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை
கரத்தில் வைக்கிறோம். தொடுங்கப்பா, உமது வல்லமை தொடுவதாக, உம்முடைய கரம் தொடுவதாக, வியாபாரத்தை தொடுவதாக உம்மிடத்தில் கொடுக்கிறோம். வேலைகளை உம்மிடத்தில் கொடுக்கிறோம். வீட்டு காரியங்கள், குடும்ப காரியங்கள், வியாதி படுக்கை, பலவீனங்கள், ஆண்டவரே எங்களால் முடியாததெல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். நீர் தொட்டு ஆசீர்வதித்து விடுவித்து சுகமாக்கி அற்புதம் செய்து வெற்றியின் பாதையில் நடத்தி ஆசீர்வதியும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான துணிக்கு எடுக்க ஆசீர்வத்தை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ராஜ்யத்துக்கு நாங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு சொந்தமானது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். மீதியான துணி கிடைக்க செய்வார். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். God bless you.